கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலே நிறைய உவமைகள், புதுமைகள் என்பவையெல்லாம் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த உவமைகள் ஒப்பிட்டு சொல்வது என்பது யோவானுடைய நற்செய்தியிலே வரக்கூடிய நிறைய இடங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. அதில் ஒன்றுதான் ஒளி என்பதாகும். உலகிற்கு ஒளியாக நான் வந்திருக்கின்றேன். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, நானே உலகின் ஒளி என்று சொல்கிறார். ஆக ஒளி என்றால் என்ன? அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட பின்னணியை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடைசியாக எழுதப்பட்ட நற்செய்தி என்ற வகையிலே யோவான் அன்பு பற்றியும், ஒளி பற்றியும், உண்மையை பற்றியும், வாழ்வு பற்றியும் பல இடங்களிலே இதை மீண்டும் மீண்டுமாக அறிவிக்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையிலே இவைகளையெல்லாம் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பார்வை பெறுகின்ற அந்த நிகழ்ச்சி. ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுக்கின்றார். அந்த பார்வை என்பது ஒளியை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நானே உலகின் ஒளி என்று சொல்கின்றார். ஆக கடவுள் ஒளியாக இருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், தொடக்கத்திலே முதலாக கடவுள் படைத்தது ஒளி என்பதாகும். இப்பொழுது ஆண்டவர் நானே ஒளி என்று சொல்கிறார் என்றால், கடவுள் ஒளியாக இருக்கின்றார். கடவுளின் மகனாக வந்திருக்கின்றவரும் ஒளியாக இருக்கின்றார். எனவே ஒளி என்பது இறைவனுடைய பிரசன்னமாக, இறைவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த ஒளியிலே கடவுளுடைய ஒரு அருளையும் ஆசிரையும் வெளிப்பாட்டையும் பெறுகின்ற அந்த ஒரு நிகழ்வை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒளி என்பது இருளை போக்குகிறது. ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கின்றாரோ அங்கே இருள் இல்லை. காரணம், அவர் ஒளியாக இருக்கின்றார். இந்த ஒளி என்பது வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு வாழ்வை அளிக்கிறதை பார்க்கின்றோம். மேலும் இந்த ஒளி என்பது இருளை மட்டும் அல்ல, அச்சத்தை போக்குகிறது. அச்சம் என்பது இருளிலே நமக்கு உண்டு. எங்கே என்ன இருக்கிறதோ நமக்கு தெரியவில்லையே என்ற ஒரு குழப்பம் நம்மளிடம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒளியாக வந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஒளியிலே அச்சம் என்பது இல்லை. காரணம், இருள் என்பது மறைகிறது, மாறுகிறது. இறுதியாக ஒளி என்ற இடத்திலே உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். உண்மை வெளிப்படுகிறது, உண்மை வெளியாகிறது. காரணம், இருளிலே நமக்கு என்ன என்று மறைந்திருப்பதையெல்லாம் ஒளி வெளிச்சம் வருகின்ற பொழுது எது எங்கே இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகின்றது. அவ்வாறு தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது நான் பாவி என்பதை ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்திலே, ஒளியிலே நான் இருளை பெற்றிருக்கிறேன் என்று நான் உணர்கின்ற அனுபவம் பெறுகின்றோம். இவ்வாறு நான் இருளிலே இருக்கின்றேன் என்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் அந்த ஒளிக்கு கடந்து செல்கிறார்கள். நான் இன்னும் ஒளியிலேயே இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று தங்களையே ஏமாற்றி கொண்டு இருக்கின்றவர்கள் அந்த இருளிலேயே அவர்கள் மடிகிறார்கள், மாள்கிறார்கள். ஆனால் வெளிச்சத்திற்கு, ஒளிக்கு அவர்கள் வருவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த ஒளி என்பது முதலிலே அடிப்படையிலே நமக்கு வெளிச்சம் தருகிறது, மீட்பை அளிக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. இந்த ஒளி என்பது இருளை போக்குகிறது. இந்த ஒளி என்பது அச்சத்தை நீக்குகிறது. இந்த ஒளி என்பது நமக்கு எல்லாமாக அமைந்து உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இத்தனையும் ஆண்டவர் இயேசுவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நானே உண்மை, நானே வாழ்வு, நானே இந்த அச்சத்தை போக்குகின்றவர். காரணம், திருத்தூதர்களை பார்த்து அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய உடனிருப்பை உணர்த்தி அச்சம் இல்லாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அத்தகைய ஒளியைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அணுகுகின்றோம். அந்த ஒளியை நாம் உள்ளளவிலே பெற்றுக்கொள்கிறோம். நாமும் அச்சம் தவிர்ப்போம்,
நம்முடைய வாழ்விலே இருளை நீக்குவோம். நம்முடைய வாழ்வில் இவர்தான் வாழ்வு என்று மீட்படைய ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். ஆமென்.